செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜியின் ஜாமீனுக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய ஜாமீனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை முடித்து வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி வித்யாகுமார் தொடர்ந்த மனுவின் விசாரணையை தற்பொழுது முடித்து வைப்பதாக உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உத்தரவாக பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக செந்தில் பாலாஜியினுடைய தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கினை முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது முக்கியமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதே சமயம் அமலாக்கத்துறை மற்றும் மனுதாரர்கள் தரப்பை பொறுத்த அளவில் அவர் இந்த வழக்கினுடைய விசாரணை முடியும் வரை எந்த ஒரு பொறுப்பிலும் வகிக்கக்கூடாது, அரசாங்கத்துடைய பொறுப்புகள் குறிப்பாக வகிக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிபந்தனைகளை ஜாமீனுடைய நிபந்தனைகளை மாற்றம் செய்து புதிய கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமலாக்கத்துறை முன்வைத்ததை அடுத்து அந்த கோரிக்கையை ஏற்பதற்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் அமர்வானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அமலாக்கத்துறை கோரிக்கையை நிராகரித்து இந்த வழக்கினுடைய விசாரணையும் அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு எந்த ஒரு அரசு பொறுப்பும் வகிக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை விதிப்பதற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த அமலாக்கத்துறையுடைய கோரிக்கையின் மீது உத்தரவை பிறப்பிக்க மறுப்பு தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.